நன்மையும் தீமையும் நம்மிடமே திரும்பும் ஒரு பெண்மணி தினமும் இறைவனின் பெயரால் ஒரு ரொட்டியை செய்து தன் வீட்டு வாசலில் இருக்கும் கொக்கியில் தொங்க விடுவார். அந்த ரொட்டியை எடுத்துச் செல்வதற்காக தினமும் ஒரு வயதானவர் வருவார். ஆனால் அவர் நன்றி சொல்வதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான வாக்கியத்தை சொல்லுவார். நீ எதை செய்தாயோ அதுவே உன்னிடம் திரும்பி வரும். அந்த பெண்ணிற்கு இது பெரும் எரிச்சலை தந்தது. இந்த முதியவர் நன்றி சொல்லாமல் எதையோ முணுமுணுக்கிறாரே என்று நினைத்தார். ஒரு நாள் கோபத்தின் உச்சியில் சாத்தான் அவள் மனதில் புகுந்தான். அந்த முதியவரை ஒழிக்க எண்ணி ரொட்டியில் விஷத்தை கலந்தாள். ஆனால் ரொட்டியை வாசலில் தொங்கவிடச் சென்றபோது, இறைவா, நான் என்ன பாவம் செய்ய போகிறேன் என்று அழுது கொண்டே அந்த விஷ ரொட்டியை அடுப்பில் போட்டு எரித்தார். அதற்கு பதிலாக ஒரு நல்ல ரொட்டியை செய்து வாசலில் தொங்கவிட்டார். முதியவர் வந்து அந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு அதே பழைய வாக்கியத்தை சொல்லிவிட்டு சென்றார். நீ எதை செய்தாயோ அதுவே உன்னிடம் திரும்பி வரும். அன்று மாலை அந்த பெண்ணின் மகன் கிழிந்த உடைகளோடும் மிகுந்த பசியோடும் வீட்டு வாசலில் வந்து நின்றான். அவன் மயக்கமடையும் நிலையில் சொன்னான், அம்மா, நான் பசியால் இறந்திருப்பேன். ஆனால் வழியில் ஒரு முதியவர் எனக்கு தன்னிடம் இருந்த ரொட்டியை கொடுத்தார் என்று ஒரு ரொட்டி துண்டை காட்டினான். அந்த தாய் அதிர்ந்து போனாள். அது அவள் காலையில் செய்த அதே ரொட்டி. ஒருவேளை நான் இன்று அந்த விஷ ரொட்டியை மாற்றாமல் இருந்திருந்தால் என் மகனை என் கையாலேயே கொன்றிருப்பேன் என்று கதறி அழுதாள். கதையின் நீதி: நாம் செய்யும் நன்மையும் தீமையும் ஒரு Download ShareChat.